சுவாமியே சரணம் ஐயப்பா. அனைவருக்கும் வணக்கம். ஐயப்பனுக்கு நம்ம நிறைய பேர் மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வரோம். இதுல எத்தனை பேர் அதுல இருக்கிற அர்த்தம் தெரிஞ்சு ஃபாலோ பண்றோன்னு தெரியாது. இந்த வீடியோல சபரிமலை ஐயப்பனுக்கு போடுற மாலை, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, ஏன் சாமின்னு கூப்பிடணும், அப்புறம் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய அர்த்தம் பொருந்திய வார்த்தை தத்வாமசி, இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். பொதுவா ஐயப்பனுக்கு கார்த்திகை 1ஆம் தேதி எல்லாருமே மாலை போடுவாங்க. துளசி மாலை இல்லைன்னா ருத்ராட்ச மாலை போடுறது தான் வழக்கம். இந்த மாலை நம்ம விரத நாட்கள்ல புலநடக்கம், அதாவது பரியல் ஆஃப் சென்சஸ், இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கல்யாணமானவங்க பிரம்மச்சரிய வாழ்க்கையை ஃபாலோ பண்றதுக்கும் துறவரம் பூண்டு விரதம் இருக்கிறத காட்டுறதுக்கும் காவி வேஷ்டியை போடுறாங்க. பணக்காரன் ஏழை ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் இல்லாம கடவுள் முன்னாடி எல்லாருமே சமம். இதுக்காகத்தான் எல்லாருமே சாமின்னு கூப்பிடணும். ஐயப்பன் கோவில்ல என்ட்ரன்ஸ்ல தத்வாமசின்னு ஒரு வார்த்தை பெருசா எழுதி இருக்கும். அதோட மீனிங் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். மாலை போடுறவங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், 18ஆம் படிக்கு அப்புறம் கோவிலின் என்ட்ரன்ஸுக்கு மேல தத்வாமசின்னு ஒரு புனித வார்த்தை எழுதி இருக்கும். தத்வாமசி ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அதுக்கான மீனிங் இட்ஸ் யூ, நீயே அதுவாகிறாய். இந்த வார்த்தையை ஏன் அங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்றேன். உண்மையான பக்தர்கள் 41 நாள் விரதம் இருந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சு ஐயப்பாவை பார்க்கணும்னு சன்னிதானம் வராங்க. அவங்களுடைய ஒரே ஒரு ஆசை ஐயப்பாவை பார்க்கணும் மட்டும்தான். 18 படி சபரிமலையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இருமுடி கட்டிட்டு வரவங்க மட்டும்தான் 18 படியை ஏற அலோவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. கடைசி படி ஆன 18ஆம் படிக்கு அர்த்தம் பியூரிஃபையிங் ஸ்டெப். அந்த படி ஏறின அப்புறம்தான் நாம தூய்மையை அடையிறோம். அதாவது பம்பால குளிச்சுட்டு இருமுடி எடுத்துட்டு 18 படி ஏறி நம்மளை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம்தான் தத்வாமசிங்கிற வார்த்தையை பார்ப்போம். நீங்க யாருன்னு உணர வேண்டிய நேரம் இதுன்னு உங்களுக்கு ஐயப்பா தத்வாமசிங்கிற வார்த்தையை சொல்றார். உண்மையில இது சபரிமலையின் பயணத்தின் மொத்த பொருள். நீங்க யாரை தேடுறீங்களோ, நீங்க யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உண்மையில அது நீங்க தான். நீயே கடவுள் ஐயப்பா. யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஃபவுண்ட். அதுதான் உண்மையான அர்த்தம். ஸோ ஐயப்பா தத்வாமசிங்கிற வார்த்தை மூலமா நீதான் கடவுள் அப்படிங்கிறத உணர சொல்றார். தத்வாமசிங்கிற வார்த்தை இவ்வளோ பெரிய பொருள் இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கப்புறமாச்சு நாம விரத நாட்கள்ல சரியா விரதம் இருந்து நம்ம சுத்தம் படுத்திட்டு ஐயனை பார்க்க போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சுவாமியே சரணம் ஐயப்பா.